VGP Marine Kingdom, ECR, ஈஞ்சம்பாக்கம், சென்னை. வணிக சிலிண்டர் விலை உயர்வு எதிரொலியாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள தேநீர் கடைகளில் டீ விலை உயர்ந்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் மனுவிடம் கேட்கலாம். மனு, எவ்வளவு உயர்ந்திருக்கு? கடை உரிமையாளர் இது குறித்து என்ன சொல்றாங்க? அதாவது குமரி மாவட்டத்தில் இஸ்ரேல் ஈரான் போர் காரணமாக துவங்கியதிலிருந்து மாவட்டத்தில் வணிக சிலிண்டர்கள் உட்பட தட்டுப்பாடு இருந்து வந்த நிலையில் தற்போது வணிக எரிவாயு சிலிண்டருடைய விலை தற்போது 900 ரூபாய்க்கு மேல் அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் குமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிறு கடைகள் முதல் பெரிய கடைகள் வரை டீ கடைகள் உட்பட கடைகளில் டீ மற்றும் தின்பண்டங்களுடைய விலை உயர்ந்துள்ளது. தற்போது நமக்கு இந்த டீ கடையில் நிற்கக்கூடிய நபரிடமே கேட்போம், சார் நீங்க எத்தனை வருஷமா டீ கடையில் வேலை பார்க்குறீங்க? இப்போ தற்போதைய இந்த கேஸ் விலை அதிகரிச்சிருக்கு, இதை எப்படி நீங்க சமாளிக்கிறீங்க? ரேட் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு? ரேட்டு சாதம் நாங்கள் 10 ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருந்தோம், இப்போ 12 ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் மக்கள் மத்தியில் வந்துக்கிட்டு அதிருப்தியில் தான் இருக்காங்க. கேஸு நம்ம டீக்கு 12 ரூபா தாங்கன்னு கேட்கும்போது 12 ரூபா எதுக்கு, இவ்வளவு டீக்கு 12 ரூபாயா, அந்த மாதிரி ஒரு கருத்தெல்லாம் பாமர மக்கள் தான் அந்த இது கேட்குறாங்க. வசதி படைச்ச யாரும் கேட்கறது கிடையாது. பாமர மக்கள் கூலி தொழிலாளி தான் இது எல்லாமே கேட்கறது. நமக்கு வந்துக்கிட்டு அதுவும் கரெக்டாக கேஸும் கிடைக்கிறது கிடையாது. விலைவாசி இந்த அளவுக்கு போயிட்டுன்னு சொன்னால் பாமர மக்கள் வந்துக்கிட்டு பப்ளிக்கு ஒரு டீ குடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அவங்க இந்த டீ கடை ஊழியர் சொல்வது போல் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய உணவகங்கள், அதாவது சிறு டீ கடை முதல் பெரிய உணவகங்கள் வரை இந்த கேஸ் விலை உயர்வால் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. தற்போது நாம் மார்த்தாண்டம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு உணவகத்தில் உள்ளது. மதிய நேரம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த உணவகத்தினுடைய மேலாளரிடம் கேட்போம், சார் இந்த உங்க உணவகத்தில் கேஸ் விலை உயர்வு இன்னைக்கு முதல் அதிகரிச்சிருக்கு, இதை எப்படி நீங்க சமாளிக்கிறீங்க? எந்த அளவு விலை உயர்ந்திருக்கு? கேஸ் இப்போ நம்ம டீ வடையெல்லாம் 12 ரூபா தான் கொடுக்கும். 12 ரூபா கொடுத்தா கட்டுப்படி ஆகாது. ஒற்றை அடிக்கு 1000 ரூபா கூட்டிருக்கு. வெளியூர் மக்கள் தான் கூடுதல். இங்கே காலேஜ் எல்லாம் போயிருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் விலை கூட்டி கொடுக்க முடியாது. இந்த ரேட்டோட கூட்ட முடியாது. எங்களுக்கு கேஸுக்கு தான் ரேட்டை குறைக்கணும். சார் இந்த இப்போ விலை உயர்வால் நீங்கள் உள்ள ஒரு உணவு அருந்த வந்த நபர் என்ற நிலையில் எந்த அளவுக்கு அது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துது சார்? நாங்கள் ஒரு தேநீர் அருந்தலாம்னு வந்தாச்சுன்னா 10 ரூபா இருந்த டீ இப்போ 15 ரூபாக்கு வாங்கி குடிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகுது. எல்லா பொருளுமே விலை உயர்ந்துடுச்சு. ரெண்டாவது என்னன்னு சொல்லியாச்சுன்னா அந்த கேஸ் விலை உயர்றனால எங்களுக்கு வீட்டு உபயோகக்காரங்களுக்கும் சரியான முறையில் கேஸ் கிடைக்காத காரணம் நாங்கள் உணவகத்தில் ஏதாவது பார்சல் வாங்கி சாப்பிடலாம்னு பார்க்கக்கூடிய வேளையில் உணவு விலைகள் மிகவும் அதிகப்பட்டு இருக்கு. அதாவது இங்கு வரக்கூடிய உணவகத்தினுடைய உரிமையாளர்கள் மற்றும் இங்கு இருக்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் இந்த கேஸ் விலை உயர்வால் பல்வேறு குறைகள் இருப்பதாக, அதாவது அதை சமாளிக்க முடியாமல் தவித்து வரும் நிலையில் மேலும் வரக்கூடிய நாட்களில் இந்த எரிவாயு சிலிண்டருடைய விலை மற்றும் பெட்ரோலுடைய விலை உயரும் போது மேலும் வாடிக்கையாளர்களும் உணவகம் நடத்தக்கூடிய உரிமையாளர்களும் மிகப்பெரிய அளவு பாதிப்பை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் என்பதுதான் தற்போது இந்த மக்கள் கூறக்கூடிய கருத்தில் இருந்து நமக்கு புரிய வருகிறது. களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி மனு. VGP Marine Kingdom, ECR, ஈஞ்சம்பாக்கம், சென்னை.